अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்களுடைய சுய ஜாதகங்களில் தசாபுத்தி பார்க்கும்போது தான் எக்ஸாக்டாக சொல்ல முடியும். அதுலேயுமே ரொம்ப முக்கியமானதுங்கிறது உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம். அதுலேயுமே பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்துவிட்டு பார்க்கக்கூடிய பலன்கள் தான் மிக துல்லியத்தன்மையை கொடுக்கும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு ஃபோன் கன்சல்டேஷன்லாம் பார்க்கலாம். நேரடியாகவும் என்ன சென்னையில் மீட் பண்ணலாம். ஸோ நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள், அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. இன்றைய நாள் பிப்ரவரி 17 2025 திங்கட்கிழமை, குரோதி வருடம் மாசி மாதம் 5ஆம் திருநாள், சித்திரை நட்சத்திரம், கன்னியா ராசி, பஞ்சமி திதி, கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம். அதுலேயுமே இந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராட்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெந்நீரில் பசு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். சந்திரனும் கேத்துவும் இணைகிறது. அது பொதுவாக நல்ல காம்பினேஷன் கிடையாது. குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அதனால் குரு பார்வையினால் கெட்ட பலன்கள் நடக்காது. அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும், அதாவது ஆரம்பம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு 1.5 ஹவருக்கு அப்புறம் எல்லாமே செட் ஆகிடும். அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்குது. அதனால் இன்றைய நாள் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த முதல் ராசி லக்னம் வந்து கன்னி, 2வது மகரம், 3வது ரிஷபம். யாருக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி, தடைப்பட்டு வெற்றி ஏற்படும் அப்படின்னு பார்த்தோன்னா சிம்மம், தனுசு, அதுக்கப்புறம் மேஷம். யாருக்கு உங்கள் பிளான் எதுவாக இருந்தாலும் சரி ரகசியமாக இருந்தால் ஜெயிக்கும் அப்படிங்கிற நிலைமைகள் இன்றைய நாள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கடகம், விருச்சிகம், மீனம். யாருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி நம்ம அமைதியாக இருந்தால் தானே நடக்கும் அப்படிங்கிற ஜோன் வந்து யாருக்குன்னு கேட்டால் மிதுனம், கும்பம், துலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் யோகமான வெற்றிகரமான நாள். யாருக்கெல்லாம் 2-3 நாளாக வயிறு பிரச்சனை இருந்துட்டுருக்கோம், வயிறு எரிச்சல் இருந்துட்டுருக்கோம், ஹெல்த்தில் பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கோம், கடன் தொல்லைகள் இருக்கோம், தேவையே இல்லாமல் பகைகள் இருந்துட்டுருக்கோம், அது எல்லாமே இன்றைய நாள் ஓயக்கூடிய பிராப்தம் அற்புதமாக இருக்குது. ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அற்புதமான நாள்னு சொல்லலாம். இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரிஷி, முனி, சன்னியாசிகளை நீங்கள் வந்து வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் லைட் ப்ளூ நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஓயக்கூடிய நாள். மனசில் இருக்கக்கூடிய ஒரு வலி, மனசில் இருக்கக்கூடிய ஒரு கட்டி, இது எல்லாமே நிவர்த்தி ஆகும். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் குழந்தைகள் மேலே ரொம்ப அதிகமான பாசமும் பற்றும் கொண்ட நாளாக இருக்கப்படுது. அதனால் உங்கள் மனசு ரொம்ப இலகுவாக சந்தோஷமாக இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் மிக அதிகமாக தோன்றக்கூடிய நாள். சாய்பாபா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டர் மஞ்சள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பக்குவமாக ஒரு காரியத்தை நீங்கள் செயல்படுத்த முடியும். பக்குவமாக ஒரு காரியத்தை ஈஸியாக முடிக்கக்கூடிய பிராப்தம். எந்த ஒரு விஷயமுமே உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் தள்ளி போயிட்டு இருந்தாலும் இன்றைய நாள் அது ஈஸியாக செட் ஆகும். நிறைய விஷயங்கள் பண்ண முடியாத காரியத்தை இன்றைய நாள் நீங்கள் அமைதியாக இருந்தே காரியத்தை சாதிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. அமோகமான நாள். கூட இருக்கக்கூடிய சபார்டினேட்ஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாலும் இன்றைய நாள் ஈஸியாக உங்களால் சமாளிக்க முடியும். தெய்வ அனுகிரகம் உங்கள் பக்கம் இருக்கிறது. ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு
ஒரே காரியத்தில் கண்ணாக இருந்து ஒரு காரியத்தை முடிக்க போகிறீங்க. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பாரங்கள், கவலைகள், இந்த சுமைகள் இது எல்லாமே இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் அற்புதமாக இருக்குது. எழுத்து வடிவத்தில் ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு. ஏற்றத்தை தருவாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு காரியத்தை தெளிவாக உங்களால் செயல்படுத்த முடியும். தேவையான பணம், தேவையான பாக்கிகள் எதுவுமே நம்ம ஜஸ்ட்டு கேட்கும் பொழுது நடக்காமல் இருந்தால் கூட இன்றைய நாளை பொறுத்தவரை ஒரு 2 முறை நடக்கும் பொழுதும் பேசும் பொழுது நடந்துடும். குரு பார்வையில் இருக்கிறதுனால சந்திரனுக்கு வெற்றி. யாரெல்லாம் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்களும் கூட இன்றைய நாள் செட்டில் ஆகும். தேவையில்லாத இஷ்யூஸ்லாம் க்ளோஸ் ஆகும். அதனால் இன்றைய நாள் திடீர் பண வரவுகளும் திடீர் என்று ஒரு விஷயம் மாறுவதற்கான வாய்ப்புகள், ஈக்குவேஷன் மாறும்னு சொல்லுவாங்க, அது இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஃபென்டாஸ்டிக் டே. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஓயக்கூடிய நாள். மனசில் இருக்கக்கூடிய ஒரு வலி, மனசில் இருக்கக்கூடிய ஒரு கட்டி, இது எல்லாமே நிவர்த்தி ஆகும். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் குழந்தைகள் மேலே ரொம்ப அதிகமான பாசமும் பற்றும் கொண்ட நாளாக இருக்கப்படுது. அதனால் உங்கள் மனசு ரொம்ப இழகுவாக சந்தோஷமாக இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் மிக அதிகமாக தோன்றக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். குரு பார்வை சந்திரன் மேலே கிடைக்கிறதுனால இன்றைய நாள் முன்னுரிமை கிடைக்கும். எதில்? துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். குரு பார்வையில் இருக்கிறது. சந்திரன் செவ்வாயோடைய நட்சத்திரம். அண்ணன் தம்பிகளுக்கு ஏதாவது முக்கியமான ஒரு செலவு அது முடிச்சு விடுவீங்க. 2வது யாருக்கெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கோ அது நிவர்த்தி ஆகும். லேட்டாக ஒரு காரியம் நடக்குது, எனக்கு டக்குன்னு நடக்க மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இனிமேல் டக்குன்னு நடக்கும். அமைதியாக இருந்தால் போதும், தானே நடக்கும். என்ன பண்ணலாம்? இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு முருகனுக்கு வழிபாடு பண்ணலாம். முருகனுக்கு உபவாசம் பண்ணலாம். நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தை கொடுக்கும். ஒரே விஷயத்தை பர்ஃபெக்டாக லாபமாக ஒரு விஷயம் நடக்கணும்னா அது உங்களால் மட்டும்தான் நடக்கும். இன்றைய நாள் எந்த விஷயத்தையுமே உங்களால் செயல்படுத்த முடியும். அந்தளவுக்கு லாபங்களை கொடுக்கும், யோகங்களை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். குரு பார்வையில் இருக்கனால பாராட்டுகளும் சேர்த்து கொடுக்கும். நல்ல டீல்லாம் க்ளோஸ் பண்ணுவீங்க. ரொம்ப சூப்பரான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய குடைச்சல்கள், வேலையில் தேவையில்லாத பகை, வேலையில் தேவையில்லாத உரசல்கள் அதெல்லாம் முடிஞ்சிடும். தேவையே இல்லாமல் கன்ஃபியூஷன்லாம் நடந்துட்டுருக்குல்ல, நீயா நானாங்கிற ஈகோ கிளாஷஸ், போட்டி அதெல்லாம் முடியும். குரு பார்வையில் இருக்கனால அந்த வேலையே உங்களுக்கு சாதகமாக முடியும். அமோகமான நாள். சின்ன சின்ன விஷயத்தை கண்டுக்காதீங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க, தானாக கழிஞ்சிடும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது முழுக்க முழுக்க தெய்வ அனுகிரகங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நேர்மைக்கு மாறு பெயர் அப்படின்னா நீங்கள் தான். அதே மாதிரி இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே ஒரு வெற்றிகரமாக நிற்பது, முன்னுரிமை கிடைக்கிது. குரு பார்வை சந்திரன் மேலே கிடைக்கிறதுனால இன்றைய நாள் முன்னுரிமை கிடைக்கும். எதில்? ட்ராவலில் முன்னுரிமை, கோவிலுக்கு போனால் முன்னுரிமை, ஒரு மீட்டிங் போனால் உங்களை பற்றி பேச சொல்கிறது. இந்த மாதிரி ஒரு முன்னுரிமைகள்னால உங்களை ஸ்பெஷல் அட்டென்ஷன், ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ், ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது குரோதம்னு சொல்லுவோம். அது ஜாஸ்தியாக இன்றைய நாள் மற்றவங்க மூலியமாக இருந்தாலும் நீங்கள் அதை டீசெண்டாக செட்டில் பண்ணுவீங்க. அங்கே தான் உங்களுடைய கில்லாடித்தனம். என்ன தான் மற்றவங்க எகிறு இருந்தாலும் நீங்கள் அப்படியே பாசமாக பேசி அவங்கள புரிய வைக்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படியே ஒடுக்கிறது.
அது ஒரு பெரிய விஷயம். பாசத்தை காட்டி மற்றவங்களை வந்து ஆஃப் பண்ணக்கூடிய அற்புதமான நாள். இதுவுமே நல்ல டெக்னிக் தான், தப்பு இல்லை. உங்களுக்கு அது பெரிய வெற்றியை கொடுக்கும். அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையினால் நீங்கள் ஜெயிப்பது. 2-3 நாளாக ஒரே கொடைச்சலாக இருந்துருக்கும். லாஸ்ட்டில் குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஏற்றம். ஏன்னா குரு பார்வை சந்திரன் மேலே விழுகிறது. கொடுக்கல் வாங்கல்ல ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், மற்றவங்க மூலியமாக ஒரு காரியத்தை நிறைவேற்றி கொள்வது, 10 பேருடைய ஹெல்ப் சேருவது, ஆதரவு அதிகரிக்கிறது, ஆளாளுக்கு ஒரு விஷயத்தை செய்து உங்கள் காரியத்தை ஜெயிக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப பாலிட்டிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணக்கூடிய நாள். ஸோ அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலும் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோண குண்வந்தோ ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.